குளிர்பானங்கள் நம்ம குளிர சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம். நம்ம குளிர்ச்சியாக இருந்தால் நல்லது. காலகாலமாக என்ன சாப்பிட்டோம்? ஒரு தாகம் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டோம்? முதல்ல தண்ணீர். தண்ணீர் நல்லா மண்பானையில் தண்ணி வச்சு எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ருப்போம்? எங்கள் வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது, வெயில் காலத்தில் மட்டும் மண்பானை வீட்டில் கீழே இறங்கும். மணல் போட்டு அது மேலே மண்பானையை வச்சு கொஞ்சம் போல் வெட்டி வேறு அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. காலகாலமாக அதுதான் மிகச்சிறந்த குளிர்பானம். அதில் ஏதாவது ரசாயனம் இருக்கா? அந்த வெட்டிவேரினுடைய குளிர்ச்சியோடு ஒரு மனத்தோடு வரக்கூடிய அந்த பச்சை தண்ணீர் ஆகச்சிறந்த குளிர்பானம். நீங்கள் பண்ணுங்க, அடுத்த வெயில் காலத்தில் அழகாக நம்ம குயவர் நண்பர்கள்ட்ட போய் நல்ல அருமையான பானையை வாங்கி கொஞ்சம் போல மணல் கீழே போட்டு, ஆற்று மணல் போட்டு, அது மேலே அந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றி அதில் வெட்டி வேரை போட்டு வச்சிங்கன்னா அதுதான் ஆகச்சிறந்த குளிர்பானம். இல்லைங்க, அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா மோர், நல்ல நீர் மோர். அந்த நீர் மோர் ஒரு கப்பு, அதாவது 250 ml வச்சுக்கோங்களேன், ஒரு கப்பு நீர் மோர் குடித்தா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தில் பாதி கால்சியம் கிடச்சிடும். அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. அதுக்கப்புறம் அதில் நிறைய லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோபயோட்டிக் உயிரிகள் இருக்குது. இந்த லாக்டோபாசிலஸ் குடலில் இருந்து நமக்கு உதவியாக அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம குடலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,6 கோடி நுண்ணுயிரிகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது லாக்டோபாசிலஸ். அப்போ நம்ம குடிக்கிற மோர் மூலமாக உடலை குளிர்ப்பிக்குது, வாய்க்கு ருசியாக இருக்குது, வாய்ப்புண்கள் வராது. அதுக்கப்புறம் குடலில் போய் அந்த பாக்டீரியாஸ் இருந்து நமக்கு நல்லது செய்யும். அப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீர் மோரை விட சிறந்த ஒரு குளிர்பானம் இல்லை அப்படிங்கலாம். இப்போ அதையும் தாண்டி வேற என்ன இருக்குது? பதநீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், நல்ல வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம், இல்லைன்னா மாதுளம்பழ சாறு கொடுக்கலாம். எல்லா பழங்களையும் சாறாக எடுத்து அன்றைக்கு அப்படிதான் குளிர்பானங்களாக எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு கடையில் புட்டியில் அடித்து பாட்டிலில் அடித்து கொடுக்கக்கூடிய குளிர்பானங்களை, அது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஃபிஸி ட்ரிங்க். ஃபிஸி ட்ரிங்க்னா என்னன்னா, அதுக்குள்ள நல்ல கார்பன் டை ஆக்சைடை அடைச்சி வச்சு டின்ல அடைச்சி பாட்டில் அடைச்சி குடிக்கிறாங்க. நீங்கள் பாட்டில் மூடியை திறந்த உடனே புஷ்ஷுன்னு வெளியே வருது. என்ன வருது? இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. நம்ம குடிச்ச உடனே கடகடான்னு குடிச்ச உடனே ஏப்பம் கோன்னு ஏப்பம் வருது, வெளியே வருது. என்ன நடக்குது? உடல் வேணான்னு வெளியேற்றுது. உடல் வேணாங்கிறதுனால தான் ஏப்பமாக வெளியே வருது, அந்த காற்று வெளியே வருது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆஹா, உள்ள சாப்பிட்டா ஏப்பம் நல்லா வருது. தேவையில்லாத ஒரு குப்பையை பாட்டிலில் அடைத்து நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த வாயுவை பாட்டில் அடைச்சு, அப்புறம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய சர்க்கரையை கூடுதலாக போட்டு, அவ்வளவு ரசாயனங்கள் போட்டு விற்பனை செய்யக்கூடிய எல்லா குளிர்பானங்களும் குப்பை குளிர்பானங்கள். அவை வேண்டாம், பல நெடுங்காலமாக நமக்கு கிடையாது. ஆனால் அந்த குப்பை குளிர்பானத்தை அப்படியே கொண்டாட்ட மனோபாவத்தோட அந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டாரு, அந்த திரைப்பட நடிகர் சொல்லிட்டாரு, நம்ம தினம் வாங்கி அதை குடிக்கணும்னு நினைக்கிறது மூலமாக போனில் இருக்க கால்சியம் எல்லாம் குறைஞ்சிடும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க, இந்த கால்சியம் குறையுது. இதை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருபோதும் நண்பர்களே, இந்த குளிர்பானங்கள் நமக்கு வேண்டாம்.